தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க மீண்டும் உத்தரவிட்டது காவிரி மேலாண்மை ஆணையம். அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC வீதம் நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு கட்டளை. சென்னை மாநில கல்லூரியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவல் அதிகாரிகளுக்கு பதக்கம். சிறந்த தன்னார்வலர் குழுக்கள் மாணவர்களுக்கும் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பதக்கம் பெற்ற ராமநாதபுரம் எஸ்பியின் மகனை தூக்கி குஞ்சிய முதலமைச்சர் விஜய் தந்தையை போலவே காவல் சீருடை அணிந்து வந்து அசத்தல். சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைக்கு எதிரானது நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம். தமிழ் வழி மாணவர்கள் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியோரின் மருத்துவ கனவை பறிப்பதோடு வரம்பின்றி அதிக கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகவே நீட் வழிவகுப்பதாகவும் குற்றச்சாட்டு. மாநில உரிமை மற்றும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துடன் தொடர்புடைய மிக முக்கிய பிரச்சனையாகும். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். மாணவர்களின் கவனத்தை பாடத்திட்டத்திலிருந்து திசை திருப்பி 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பை நீட் தேர்வு புறந்தள்ளுவதாக குற்றச்சாட்டு. வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு உள்ளாகி மாணவர்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துள்ள நீட் நுழைவுத் தேர்வை அகற்ற வேண்டும் என கூறி தீர்மானம். ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மத்திய அரசு உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகள் ஆதரவு. இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானத்தை எதிர்த்து பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம். கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
மத்திய அரசின் FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு. ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. சிறுபான்மையினர் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என கூறி அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றம். இல்லை என்க, மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை மேம்படுத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. ஒரு MLA வெற்றி பெற குறைந்தது 6000 தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. MLA-வாக வென்ற பிறகு ராஜினாமா செய்தால் தொண்டர்கள் உள்ளம் கொதிக்கும் என குமுறல். அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை வெறியாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். குதிரை பேரம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் கடும் எதிர்ப்பு. நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது அதிமுகவினருக்கு நம்பிக்கை இல்லை என ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. அதிமுக திமுக ஒன்றாக பேசுவதாக சபாநாயகர் கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எதிர்ப்பு. திமுக ஆண்ட கட்சி அடுத்த முறை ஆள வேண்டும் என திட்டமிடும் கட்சி என்று மறுப்பு. அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லாத சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க. அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி. அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்க கட்சி. அடுத்த முறை நாங்க தான் ஆளணும்ன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் மையத்தில் வந்து குரல் எழுப்பிய முக்கூர் சுப்பிரமணியம். அதிமுக MLA-வுக்கு சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகர் எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்து வரும் ஆண்டுகளில் 20,000 AC பேருந்துகளை இயக்க திட்டம் என அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தகவல். அனைத்து பேருந்துகளையும் AC பேருந்துகளாக மாற்றும் திட்டம் உள்ளதாகவும் அறிவிப்பு. திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என வானதி ஸ்ரீனிவாசன் பதில். திமுகவுடன் கூட்டணி உருவானால் அது குறித்து அறிவிக்கப்படும் என்று தகவல். அதான் அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. பாஜக திமுக கூட்டணி உருவாகுது. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க. அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அதுக்கான சூழல் வரும்போது பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லணை காவிரி ஆற்று மணலில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கடிதம் எழுதினால் போதாது, டெல்லியிலே போராடு. விவசாய சங்க கொடி, கருப்பு கொடி, தேசிய கொடிகளை ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து மாணவன் உயிரிழப்பு. மதியம் உணவு உண்ட பின் பாத்திரத்தை கழுவச் சென்ற போது விபத்து.
4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் மீதான குற்றச்சாட்டு பதிவை நிறுத்தி வைத்து உத்தரவு. நாளை நடைபெற இருந்த குற்றச்சாட்டு பதிவை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். போக்குவரத்து காரணங்களுக்காக அனுமதி மறுப்பு என்றால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும்? நீட்டுக்கு எதிரான திராவிட கழக பைக் பேரணிக்கு அனுமதி மறுத்த போலீசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பல்வேறு வழக்குகளில் தலைமறைவாக இருந்த ரவுடி பாப் சரவணன் திருவள்ளூர் அருகே அதிரடி கைது. நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்தவரின் காரை மடக்கி போலீசார் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருமணம் செய்ய மறுத்து காதலி மற்றும் அவருடைய தாய் கொடூர கொலை. வீடு புகுந்து வெட்டி கொன்ற இளைஞரை சுற்றி வளைத்து போலீசிடம் பிடித்துக் கொடுத்த அக்கம்பக்கத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே ஓடும் கண்டெய்னர் லாரியின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து பொருட்கள் திருட்டு. 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்றவர்களை வீடியோ பதிவு மூலம் தேடுகிறது காவல்துறை. கைதி ஒருவரின் முதல் தகவல் அறிக்கையில் சாதியுடன் கூடிய தெரு பெயர் இடம்பெற்றதைக் கண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தெரு பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்குவது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். மழையில் நனைந்து முளைத்து வீணாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்டவை தீயிட்டு அழிப்பு. சென்னை பல்லாவரத்தில் உள்ள புகழ்பெற்ற யா மொய்தீன் பிரியாணி கடையில் லிப்ட் அறுந்து விழுந்து விபத்து. கடையில் பணியாற்றி வந்த மூதாட்டி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக தொடங்கப்பட்டது ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு. லஞ்சம் வாங்கும் காவல்துறையினரை கண்காணிக்க புதிய நடவடிக்கை என அறிவிப்பு. நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி இன்ஸ்டாவில் புதிய வீடியோவை வெளியிட்டு கோரிக்கை. டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் தேசிய கொடி ஏந்தி முழக்கம். பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் தேசிய கொடிகளை அசைத்து உற்சாகம். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு விவகாரம் குறித்து விவாதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் அகிலேஷ், பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம்.
நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு போட்டியாக ஆளுங்கட்சி எம்பிக்களும் போராட்டம். எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல மத்திய பாஜக அரசு தயாராக இருப்பதாகவும் முழக்கம். டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாக போராடும் ராகுல் காந்தி, தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடும் ஜார்க்கண்ட் மாணவர்களை சந்திக்காதது ஏன்? நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக எம்பிக்கள் பிரியங்கா காந்தியிடம் கேள்வி. झारखंड